எல்லாம் சாப்பிடும் போது இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். சாப்பிட்டாங்க எல்லாமே அன்புமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எப்படி என்றால் நாங்கள் இருக்கும் இடமோ செய்யார் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புதுப்பாக்கம் கிராமம். எங்கள் மன்றமோ ஏகசேன கட்டை மன்றம். இதனாசிரியர் விபுஷ்ண நாயக்கர், விழுப்புதுப்பாக்கம். இதன் உரிமையாளர்கள் கமலக்கண்ணன், கீழ்ப்புதுப்பாக்கம், வெங்கடேசன், அனக்காவூர் கிராமம். இந்த குழுவினரால் முக்கூர் கிராமத்திலே திரௌபதி அம்மனுக்கு அக்னி வசந்த விழா செய்து இன்றைய தினம் 6வது நாளாக நாடகம் நடைபெற்றுகிறது. இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால், கலவை குமாரசாமி ஆசிரியர் எழுதிய கிருஷ்ணன் தூது, துரியன் பாது, கிருஷ்ணன் தூது அல்லது துரியன் பாது என்ற நாடகம் நடத்த
நாடகத்துடன் வந்துள்ளோம். இந்த நாடகத்தில் சங்கீத குற்றம் எக்குற்றமாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்துவிட்டால் எப்படி மன்னித்துக் கொள்கிறீர்களோ அத்தன்மை போல் நடிகர்களையும் மன்னிக்க மாட்டீர்கள். இந்திரபிரசத்தை ஆண்டு வந்த தர்மபுத்திர மகாராஜன் தம்பிமார்கள் புறசூழ சபை நாடி வருகிற விதம் காண்க.
காவலன் மாபெரும் சமயக்கண்ணாக வந்துள்ள பேர்வழிகள் யார் என்று உனக்கு தெளிவன புரியுமா காவலன்? எனக்கு தெரிந்தாலும் சபையோருக்கு தெரிய வேண்டும். விவரமாக சொல்லுங்கள். சொன்னால் தெரிந்து கொள்கிறேன். ஐந்தத்தலை நாகம் போலே நாகம் சொன்ன ஐந்து தலை நாகம் போலே ஐந்தத்தலை நாகம் போலே உடல் ஐந்தாகவும் உயிர் ஒன்றாகவும் பிரத்தி அப்பு ஆகாயம் சொல்லக்கூடிய பஞ்சேந்திர ஐந்து அப்படி குந்தாதேவி பெற்ற செல்வங்களிலே தாய்க்கு தலைமகனாகவும் என்னுடைய பெயரோ சத்தியம் தவிர அந்த நடுமராஜா பஞ்ச பாண்டவர்களிலே நடுப்பிறந்த அர்ஜுன பெருமான் என்று தெரிவிப்பார்கள். நான்காவதாக உதித்த ராஜா என்று சொல்வார்கள். தம்பி மகள் வீரத்திலே மிகுந்த பீமனும் அழகிலே சிறந்த அர்ஜுனனும் அறிவிலே மிகுந்த சகாதேவனும் நகுலனும் என் தம்பி மகள் இளம் சிங்கம் போல் சூழ்ந்து வருகின்றார்கள் உன் அருகாமையில். ஒரு தம்பிகளா பிறந்த அண்ணனுக்கு தமிழுடைய வார்த்தை கேட்க வேண்டும். அதானே? ஆனா என் தம்பி மகள் நான் என்ன கட்டளை இட்டாலும்
மறுத்து பேச மாட்டார்கள். ஒரு வார்த்தை கிடையாது. அண்ணா வார்த்தைக்கு மறு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டோம். ஐயா அப்படி தம்பிகளை பிட சூழ்ந்தவரை ஆலயாபரணம் பார்த்தார்கள். ஆமாம் ஐயா, காலையில் சூரியன் உதயமாகும் தருணத்தில் எப்படி பல என்று ஜொலிக்கின்றதோ அத்தன்மை போல் ஜொலிக்கின்றது. உச்சித்தமா தியம் தத்தம் பொன்மானி மாதோடம் முத்து பவளம் கெம்பு வைடூரியம் மாணிக்கம் புஷ்பரேகம் கோமேதகம் பச்சை நீலம் வைடூரியம் 9 கற்கள் வைத்து இழைக்கப்பட்ட மணிமோடமும் பல என்று இருக்கின்றது ஐயா. பல என்று இருக்கின்றது ஐயா. ஆரமம் அதுவும் பல இருக்கின்றது என்பது பார்த்தாலும் கிடையாது ஐயா. பேரிக்காய் மூராசே மலை
மடியாக வைத்து சிவசங்கர உமதி பாதம் காவலன் ராஜா எங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு கஷ்டமெல்லாம் யாரால் வந்தது தெரியுமா? யாரால் வந்ததுங்க ஐயா? விவரமாக சொல்லுங்கள் ஐயா. காவலன் மகாராஜா, கௌரவர் ஒரு 100 பேர்கள். கௌரவர்கள் 100 பேர்கள். யார்? நீங்கள். பெரியப்பா. ஓ, யார்? பெரியப்பா. பெரியப்பா பிள்ளைகள். பெரியப்பா பிள்ளைகள் கௌரவர்கள். அவருக்கு சித்தப்பா பிள்ளைகள். அப்பா யாரு? யாருங்க ஐயா? பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜன் உன்னுடைய தந்தை. ஆமா.
என் தந்தையானவர் பெருமனுடைய விதி பிரகாரம் ஒரு மனுஷனுக்கு பிறகு செய்திதான் தெரியும். மடிகின்ற காலம் தெரியாதுங்க ஐயா யாருக்கும். என் தந்தை இறந்து விட்டார், தந்தை போய்விட்டாரே என்று தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எங்க பெரியப்பா அடக்கலத்திலே நாங்க வளர்ந்து வந்தீர்கள். சில காலம் 5 ஆண்டு காலம் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தோம். என் தம்பி துரியானவன் பாய் மண்ணுக்காக, இந்த மண்ணுக்காக எங்களை பல கொடுமைகள் எல்லாம் செய்து விட்டான் காவலன். உங்களுக்கு பலவித கொடுமைகள் எல்லாம் செய்தால் துரியோதன மகாராஜா அவனை போல ஒரு நல்லவனே நல்லவன் தான். அவனை ஒருவன் ஆட்டுகின்றான், அவன் ஆடிக்கொண்டே ஆட்டுகின்றார், அவர் ஆடிக்கொண்டிருக்கின்றார். பிறகு காண்டகாவனம் கண்டவர் நடுங்கவனம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய காட்டை காமித்தார். காட்டை எம்பெருமான் ஆண்டவன் வைகுந்த வாசன் கண்ணன் துணை கொண்டு, கண்ணபிரான் துணை கொண்டு, அர்ஜுனன் துணை கொண்டு அந்த காட்டை அழித்து பெரிய ஒரு நாடா தேவேந்திர பிரசம் என்று அந்த காட்டை அழித்து ஒரு நாடாக ஏற்படுத்தினீர்கள். குறையில்லாம வாழ்ந்து வந்தே. என் தந்தைக்காக பெருத்தான வேள்வி ராஜசூயாக வேள்வி செய்தேன். ராஜசூயாக ஒன்று செய்ததினால் ஆமா செய்தேன் அப்படின்னு சொல்லி செஞ்சீங்கன்னா அப்படி அங்கே முட்டு முடியும். பங்காளியானவன் வந்தான், பொறாமை கொண்டான், உங்கள் மீது பொறாமை கொண்டான். சிரித்தால் பாஞ்சாலி சிரித்தது, உள்ளத்திலே பொறாமை கொண்டு அஸ்தினாபுரம் சென்று 5 கால மண்டபம் செய்து எங்க சித்தப்பா வந்தார் விதுர மகாராஜன் வந்து லிகிதம் கொண்டு வந்தார். எங்க பெரியப்பா கைப்பட எழுத என் தம்பிமாரெல்லாம் அண்ணா பொய்மையே உருவமானவன், பொறாமையே உருவமானவன், பஞ்சகமே உருவமானவன், அந்த பாவி முகத்தை பார்க்க வேண்டாம் அண்ணா அப்படி என்று என் தம்பிமாரெல்லாம் எத்தனையோ நீதி சொன்னான். அனைவரும் தெரிவித்தார்கள் உன்னிடத்தில். அந்த பாவியானவன் நீங்கள் இந்த பரம சண்டாளன் எங்க தம்பிமார வார்த்தை கேட்காமல் சென்றேன் அஸ்தினாபுரம் சென்றீர்கள். ஒரே ஒரு ஆட்டம் பகடையாட சொன்னார்கள். தம்பி துரியோதனா சத்திரியன் நாமெல்லாம். ஆமாமையா, சத்திரியன் சூதாடினால் பேர் போய்விடும். ராஜவம்சத்திலே பிறந்தவர் சூதாடலாமா? மற்றவர்கள் தான் நம்ம அறிவு சொல்லணும், நமக்கு யாரும் சொல்லக்கூடாது. அண்ணா தமாசா ஒரே ஒரு ஆட்டம் ஆடிய பகடை, ஆடிய பகடையிலே நாடு நகரம் கஜம் துலகபராதி உப்பு சட்டு வர ஒரு சூதாட்டத்தில் அனைத்தையும் தோற்று விட்டீர்கள். என்னையும் தோற்றேன், என் தம்பிமாரையும் தோற்றேன், பாஞ்சாலியை தோற்றேன், அதையும் தோற்று விட்டீர்கள். கரங்களுக்கு விலங்கிட்டு ராஜசபையிலே நிக்க வைத்தான். பாஞ்சாலியை கொண்டு வந்து துச்சாசன வஸ்திரபங்கம் செய்து முடித்தான். துச்சாதனனானவர் அம்மையார் சேலையை வஸ்திரபங்கம் செய்தார். 12 ஆட்டம் ஆடினேன். 12 ஆட்டம் ஆடியதால் 12 ஆண்டு வனவாசம். 12 ஆண்டு வனவாசம். அஜ்ஞாதவாசம் ஒரு ஆட்டம். 13 தொலைத்து வந்தால் எல்லுக்கா பிறந்தார் போலே பிரதிபாலம் தருகிறேன் அப்படி என்று எழுதினான். அசோத்தமனத்தை பொதுகட்டி ஆரண்ணி ஓட்டி விட்டான், காட்டுக்கு துரத்தி விட்டான். உங்களை காணாம் சென்று காணானிலை குடித்து காய்கனிகளை உண்டு வட்டப்பாறை மீது உறங்கி எம்பெருமான் கண்ணன் அவருடைய அருளினாலும் 12 வனவாசமும் 12 ஆண்டு வனவாசமும் 12 நாட்களாக முடிஞ்சு போச்சு. ஓராண்டு அஜ்ஞாதவாசம் மச்ச நாட்டிலே முடித்து விட்டோம். அதையும் முடித்து விட்டீர்கள். நாங்கள் அனைவரும் வந்து விட்டோம். தம்பி பீமன்
குற்றம் உன் விழி எனக்கு எப்படி தெரிகிறது? எனக்கு தெரிந்தாலும் சபையோருக்கு தெரிய வேண்டும் ஐயா. மக்கு என் தோற்றம் எப்படிதான் தெரியுது? ஏம மேல் தெரிஞ்சு ஜனத்துக்கு வச்சிருக்காங்க. ஏம மேல் தெரிஞ்சு ஏம ஏம கருத்த மேனி பெருத்த உருவம் ஏம அதெல்லாம் ஆகல. உருவம் தோற்றம் எப்படி தெரியுது? ஏமன் ஏமன் போல் தோன்றுகிறது. உயிரை குச்சி போற சத்தா போற இடம் தான். நீ சத்தாலும் அங்கதான் போனோம், நான் சத்தாலும் அங்கதான் வரணும். அப்ப அவன் முக்கியமான அவனை தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரியுதா? எவன் ஏமன் எல்லாம் பயப்படுவாங்க. பயப்படுவாங்க, எல்லாரும் பயப்படுவாங்க. எல்லாருமே பயப்படுவாங்க. நீ பயப்படாதீங்க. ஏன் பயப்படக்கூடாது? எனக்கு சாவறா அவரு பார்த்தா நீ என்ன பிரபதி அவனா? அண்ணன் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. உன்னை பார்த்தா அண்ணன் மாதிரி இருப்பாரு. அவருக்கு நீ ஏன் பயப்படணும்? எவன் ஒருத்தர் தைரியமா இருக்கிறானோ தைரியமா இருக்காங்களோ அவன்லாம் எனக்கு அவ்வளவு சீக்கிரம் பயப்பட மாட்டான். சாவு எட்டு ஒரு நாள் வரப்போகுது. வரப்போகிறது. கோழைத்தில் அந்த ஒரு சாவான். ஆனா தைரியமா இருக்கிறவன் மாட்டாங்கோ. ஒரே ஒரு நாள் தான் மரணம். தெரியுதா? என் தந்தை யாரும் யாருங்க ஐயா? வாயுதேவன் உன்னுடைய தந்தை. வாழ்வுதேவன் உன்னுடைய தந்தை. வாயுனா குசு. வாயுனா என்னடா எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். முடிச்சா தாழ்வழி பிள்ளைங்க இருக்கும். எனக்கு தெரியாது. நீ சொன்னது நீ வாயுனா என்னதுடா? எனக்கு தெரிஞ்சது வாயுனா மறுபடியும் வெட்டு பூஜா. அது காற்று. ஓ, அது காற்று. மனிதனுடைய உடலில் ஏற்படுற காற்று. அந்த காற்று இல்ல, சுவாசம் பண்ற காற்று. இது ஓடுத காற்று. இந்த காற்று இந்த காற்று தான் உன்னுடைய தந்தை. வாயுகுமாரன். வாயுகுமாரன் நீங்கள். எங்க அம்மா யார் தெரியுமா? தாய். எங்க அம்மா தாய். தாய் தாய் குந்தமாதேவி. குந்தமாதேவி. குந்தமாதேவிக்கு வாயுதேவருக்கு வாயு பகவானுக்கு விஜயம் செய்தவர். கார்த்திகை மாதத்தில் கையெழுத்து பராக்கிரமத்திலும் எதிர்த்தவர்களை கசக்கி யமலோகம் அனுப்புவேன். யமலோகமே சரிவர உழைத்தவர்கள் 7 பேர்கள். 7 பேர்கள் யாருங்க ஐயா? இடுபாசூரன், பக்காசூரன், ஜராசந்தன், ஜராசந்தன், மணிமாலன், மணிமாலன், கீச்சகன், துரியோதனன், பீமச்சேனன். உங்களோடு 7 பேர். 7 பேர்கள் சரிவர உழைத்தவர்கள், சமபலம் படைத்தவர்கள். ஆமா, சரிவரமா இருக்கிறீர்கள். ஆமா, ஒருவருக்கு ஒருவர் சண்டை வந்தால் யாரு ஜெயிப்பாங்க? யார் ஜெயிக்கிறது? யார் சாவறது? மொத்த பேர் சமபலமாகிறீங்களா? இதை கேட்கறதுக்கு நீ ஆசைப்படுறது மூச்சு பார்க்க சரிபரமாக இருக்கிறீர்களே. யார் மாண்டு போவது என்று கேட்கிறேன். எவன் ஒருவன் கரத்தினால், யார் ஒருவர் கரத்தினால் மற்றொருவன் மாடுகின்றார். முதலாக மற்றொருவர் மாடுகின்றார்களோ அவன் கரத்தினால் தான் அத்தனை பேர் அவருடைய கரத்தினால் தான் மற்றவர்கள் எல்லாரும் மரணம் வர வேண்டும் என்று ஒரு விதிமுறை. விதிமுறை இல்லை, சாபமே தான். சரிங்க ஐயா. இடுபாவனத்திலே இடுமனை கொண்டு விட்டு, இடுபாவனத்திலே இடுமனை கொன்றீர்கள். 300 மகரத்தில் ஊரையா மாற்றி சாப்பிட்டு
யாரவன் பகாசுரன் 300 மகரத்தால் ஊரை ஏமாத்தி சாப்பிட்டு ஒருத்தம்னா ஊருக்காரு ஆரம்பிச்சிட்டான். சில ஊர்ல ஊரை ஏமாத்தி நேர்த்துன்னு இருப்பான். இந்த கட்ட பஞ்சாயத்து ஒண்ணு பண்ணிடு அவங்ககிட்டயும் வாங்கி தூணுவான், அவங்ககிட்டயும் வாங்கி தூணு இருப்பான். அந்த காலத்துல மகாபாரதம் நிகழ்ந்ததோ இல்லையோ ஆனா மகாபாரதத்திலே 300 மங்கலத்தில் பக்காசுரன் என்பவன் ஒரு வண்டி சாதம் 2 எருப்புகளை ஏமாத்தி சாப்பிட்டு அவன் ஒண்ணு வேற ஒண்ணு ஏமாத்தல, வயிற்றுக்கு தான் ஏமாத்தி சாப்பிட்டு அத்த நல்ல மாதிரியா காட்டு போட்டிருக்கலாம். ஆனா அவன் கேட்டா போடல. அதுக்குன்னு ஒரு சட்டம் போட்டு அரசியல்ல சட்டம் போடுறானோ இல்லையோ சுயநலமா இவனுங்களே சட்டம் போட்டு இவனுங்களே ஏமாத்தி துண்டுங்கன்னு இப்படி வாழ்ந்துருக்கிறான் அந்த ஊர்ல. அந்த ஒரு நாட்டுல அந்த ஊர் என்ன தெரியுமா? தெரியாதுங்க ஐயா. ஊரை விட்டு ஊருக்கு போகணும். நீங்க போனீங்க? ஏன் போனோம்? எதுக்கு போனீங்க? இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு? சொந்த ஊர் அத்திமாநகரம். அந்த ஊரை விட்டு ஏன் அங்க போனோம்? அங்க போனீங்க? இடும்பாவனம் பங்காளி தொல்லை தாங்க. பங்காளி தொல்லை நாள் ரொம்ப நல்லவன். நல்லா தோறு நேரமா அது குளிர்கிற வீட்டுல கொள்ளி வைக்கிற பங்காளி இவனை மாதிரி பார்க்க முடியாது. உன் பங்காளி போல ஐயோ துரியோதன மாதிரி ஆளியா பார்க்க முடியாது. குடியிருக்கிற வீட்டுல கொல்லி வைக்கிறான். முதல் கொல்லி வச்சு வந்தான். இப்ப அவனை பார்த்தா சொந்தக்காரன் கொல்லி வைக்கிறான் போறாங்க. இந்த மாதிரி மங்காளி செய்த வந்திருக்க அந்த கதி ஏற்பட்டது. அந்த ஊருக்கு போனோம். போனாக்க பசி தாங்க முடியல. பசி தாங்கல. அங்கே ஒரு பிராமண கிழவி வீட்டில் தங்கினோம். பிராமணர் வீட்டில் பிராமண கிழவி கேள்வி பிராமணர்னா ஆம்பளை இல்ல, பெண் வீடு கேள்வி. அந்த பிராமண கிழவி வீட்டிலே அந்த கேள்வி ஒரு பிள்ளை இது அனுப்பி ஆகணுங்க. அந்த தினம் முறை அவன் சாக போறான். அந்த காலத்துல பெண்கள் இல்ல, நெல் குத்தி தான் நெல் குத்தி புடைச்சி அரிசி உருவாக்கி சாதம் சாவி உயிர் சாதம் எடுத்தாங்க. அந்த காலத்து முறை என்ன தெரியாது அவனுக்கு. சரிங்க ஐயா. வயசு 7 வயசு ஆகிடுங்க. கரெக்ட். முன்னும் 6 வயசுக்குதுங்க. அப்படி நெல் குத்தி நெல் குத்தி உடைச்சி அரிசி வேல் உமி வேல் எடுத்து சமையல் செய்வாங்க. நீ சமஸ்கிருதம் சுத்தமா பேசணும். நீ செய்யற வேலைக்கு சொச்சமா பேசினாதான் ஜனஞ்சிருக்கும். அவனுக்கு பேர் தான் பப்புனு. நீ சுத்தமா பேசணுக்கு கஷ்டப்படாது. என்ன நீ சொச்சமா பேசணும் யாரும் கேட்க மாட்டாங்க. சரி காரி மஞ்சு விடுங்க. மறுபடியும் காரி கண்ணேட்டா சொல்லி வச்சானோ அப்படி அந்த கிழவி அழுவுது. எங்க அம்மா போனாங்க. ஏமா அழுகிறிய? அட ஒரு பிள்ளை அத காப்பாற்ற முடியல. கருப்பில் கோத்தாட்டம் ஒண்ணு வச்சுங்க. அங்க உக்காந்துங்கிறான் யமனாட்டம். எப்படி அனுப்புறது அப்படின்னு அழுகுது. அம்மா எனக்கு 5 பிள்ளை இருக்கு. எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஒரு பிள்ளை சத்தா சாகட்டும். ஒரு பிள்ளை சத்தா கூட பரவாயில்ல. அதுக்கு தீனி போட்டே சமாளிக்க முடியல. சாப்பாடு போட்டு அதை சமாளிக்க முடியல. அதனால நான் நெல் குத்துறோம் இருப்பேன். நீ அழ வேண்டாம் அழ வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அம்மா சொல்லுது. நெல்லு குத்துறாங்க எங்க அம்மா போய் குத்துது. எனக்கு பசி தாங்கல. உனக்கு பசி தாங்கலாதுங்க. அம்மா அங்க போ நீங்க ஆயுள் வீட்டுக்கு. பசி எடுக்க அது இதுதான் நெல்லு குத்துறேன். அரிச்சு கொடுப்பாங்க. கொண்டு வந்து கொதிக்க வச்சு சாப்பாடு போறேன். அம்மா சொல்லு. சரி நாங்க போறேன். அந்த நெல்லு குத்தி நோம்பி கொட்டி வச்சிருந்தாங்க. அட பசி பல்ல பசி ஆறும். அட ஒரு அரிசி எடுத்து போட்டு நான் வந்து அரிசி குத்த சொன்ன கேள்வி. ஆமா அது வந்து அழுது பார்த்தா அரிசி அழுது பார்த்தா 3 மார்க்கு அரிசி குவாலிட்டாங்க. ஒரு கூடி ஒரு வா அள்ளி போட்டதுக்கு 3 மார்க் அரிசி குவாலிட்டி. வளர்னா குவாலியா இருக்கு. சொல்றேன் வளர்னா குவாலியா இருக்கும். ஒரு குடியில 3 மார்க்கா குவாலிட்டினா அப்ப எத்தனை குடி அரிசி போட்டுருந்தா சாதம் வச்சிருந்தா உங்க வயிறு ரொம்ப ஒரு அரிசி 3 மார்க்கா குவாலிட்டி கொடுத்தாடா. கேள்வி சும்மா இருப்பாடா. சும்மா இருப்பாங்களா? குறையுது. நீ திருடி கொண்டாயா என்று கேட்கிறார். அம்மா எனக்கு 5 பிள்ளை. 5 பிள்ளைங்களம்மா. ஒரு பிள்ளை கொஞ்சம் வயதாரி. அதுக்கு ஒரு அரிசி தாமா குழந்தை சாப்பிடுச்சு. ஒரே ஒரு கை ஒரே ஒரு வாலி போச்சு.
எங்க அம்மாவுக்கு தெரியும் ஒரே ஒரு புடி எடுத்தா 3 மரக்கா குறையும் தெரியும். ஆனா யாருக்கு குழந்தை சாப்பிட்டோம் அப்படின்றியா? அம்மா அந்த தாய் உள்ள ஒண்ணுதான் போன குழந்தை சாப்பிட்டு இல்லையோன்னு கஷ்டப்பட்டு பார்க்கும். மீதி எதுவும் பார்க்காது. ஜோக்கு தான் தடுவாங்க. அப்படி தாய் உள்ள பூரி படைகிறது பார்த்து அந்த அம்மா திட்டினா அது வைத்த பழக்கம். பொம்பளைக்கு சண்டை வந்தா என்ன ஆகும்? ஐயோ இது தூக்கி போய் வைப்பாங்களா, புளி வைப்பாங்களா, மஞ்சள் துணி போட்டு மறைப்பாங்களா, வந்துட்டு போவோமா, உண்மை இது ஜக்காத்தி ஆய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. அந்த கழிவு திட்டானோ இல்லையா இவன் திட்டான். திட்டிய உடனே எங்க அம்மா நம்ம பிள்ளை செய்த தவறு எனக்கு விரவணை வந்து விட்டால் திரும்பி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அந்த பிராமண கழிவு போய் பார்த்தா வீட்டுல அவ எந்த பிள்ளையை காப்பாற்றணும் துடித்தாலோ அந்த ஒரே பிள்ளை செத்து கிடக்குது. ஓ இந்த பிள்ளைக்கு அவ சாது வெடிக்க செத்து போச்சு. அந்த கழிவு சும்மா இருப்பாடா 5 பிள்ளையும் சாகணும்னு சொன்னேன். 5 பிள்ளையும் சாகணும்னு நானு திட்டினேன். என் வீட்டுல ஒரு பிள்ளை செத்து போய் கிடக்குது. 75% மேலே எடுத்துக்கு வரான்னு சொல்லி வச்சு முக்கியமான உயிரான எடுத்து விட்டுறான். செத்து போச்சு அழுவுது. இதை மொத்தத்தை தர்மராஜா பாத்துங்கிறாரு. ஓ அண்ணன் பாத்துங்கிறாரு. அம்மா அது என்ன அழக்குரல்? அது நாங்க என்னம்மா அழகு வீட்டுல அப்படின்னு கேட்கிறேன். வேற ஒண்ணு இல்லடா, ஒரு அரிசி எடுத்தா ஒரு குடி அரிசி எடுத்தான். அதுக்கு என்ன கழிவு சாகணும்னு சொன்னா அவள தானா செத்து போச்சு. அதுக்கு அந்த கழிவு அழுது. நான் என்ன பண்ணுவேன்? ஆமா அந்த கழிவு திட்டினால பதில் திட்டினியா திருப்பியா ஒரே வார்த்தை கூட பேசுறா. அந்த குழந்தை செத்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? நீதான் காரணம். அநியாயமா கொண்டுட்டியாமா குழந்தைய. என்ன தெரியுது? கரகல்னு பேசுறாங்களா அவங்ககிட்ட ஒண்ணு இருக்காது. இந்த பூனியா நாட்டு இருக்கு பாரு. ஆணும் பெண்ணும் யாரா இருந்தாலும் மௌனமாகறால நம்ப கூடாது. உடனே எங்க அம்மா எழுதாங்க. அழுத உடனே அந்த பிள்ளைக்கு வந்தது. நான் என்ன பண்ணிக்கிறேன்? வண்டி சோறு நிக்குது. அந்த சோத்தை பார்த்து அம்மா நீ காப்பாத்துட்ட. இந்த வண்டி சோத்து காத்துக்கிறானு யார் பார்த்து? அதானே ஒன்னு பத்தி வச்சுக்கணும். சாப்பிட்டது காரணம் அந்த பிள்ளை சாப்பிட்டோம். அது தீட்டு போடவே முடியல. ஏன் சொல்றாங்க? 5 உருண்டை செய்வாங்க. எங்க அம்மா 5 உருண்டை பண்ணுவாங்க. 5 உருண்டையில ஒரு உருண்டை எடுத்து அவங்க 5 பேர் சாப்பிடுவாங்க. ஓ 4 உருண்டை நான் 4 உருண்டை நீ அத்தாத்து மாரிக்கிற அவங்களாம் டீக்கிறாங்க. 4 உருண்டை துண்டுறதுனால தான் இப்படிக்கிறீங்க. ஒரு உருண்டை 4 பேரா துண்டுறவங்க எங்க பண்ணி பிடிச்சி தள்ளிட்டீங்க. பார்த்தா அவன் மலை மேல உக்காந்துட்டு உனக்கு தெரியுது. எதுக்காக சாப்பாடு வர நேரம் ஆகி போச்சு. சாப்பாடு வருமான்னு ஏற்றி பாத்துங்கிறாரு. இந்த வண்டி சோத்தை பார்த்து உக்காந்து எழுமா. நான் அவனை பார்த்தேன். ஏன் பாத்தீங்க? இந்த சோத்துக்காக தான் உக்காந்துங்கிறாரு. அடே உன்ன மாதிரி 2 வண்டி சோறு தோன்றாரு இந்த ஊருக்கு வந்து சாப்பிட பரம்பரை அப்படின்னு பார்த்தேன். அட வண்டி சோறாச்சு மதிப்பா நினைச்சுடா. அட கொடநாட்டி எடுத்தா அட 5 உருண்டை தான் ஆச்சு. அது வண்டி சாதமா 5 உருண்டை தான் ஆச்சு. நம்ம வண்டி சாதம் நிறைய பார்த்தாவே 5 உருண்டை தான் 5 உருண்டை தான் ஆச்சு. பசி கடகன்னு போடுறேன். எடுத்து விடுறீங்க. இது உள்ள போவ மேல இருக்கிறவங்க தானா இறங்கி வரா. என்னடா காணும் வந்த வண்டி வயல நின்று போச்சா. சாப்பிட்ட பார்த்து வரான் பாவி. மொத்த சாப்பிட்டு சாப்பிடுறான் போலுங்க. உண்டு கழித்தவன் இருக்க உண்ணாமல் ஒருவன் வந்து உண்டு கழித்து கொண்டு இருக்கிறான் என்று சாதத்தை பிடங்க ஓடிடுறான். இவன் ஓடியாத்த பாக்க நம்ம வேகமா ஊற்றிங்கிறீங்க. விட்டு பாரு. ஆமா இந்த பெண்கள் பானை ஆடுகிறாங்க. பயங்கள் ஆடுகிறாங்க வீட்டுல. என்ன மாதிரி நின்று வருது. ஓ அது மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு நின்று வருது. 5 போட்டீங்க. அது அப்படியே நெஞ்சில் நின்று போச்சு. ஓ நெஞ்சிக்கும் கோவலை இங்க இருக்குதா? அட எங்க ஒண்ணுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
ரூபா சொல்லி போறானுங்க ஆட்ட நெஞ்சி நெஞ்சி நின்னு போச்சு மூச்சு தனது ஓடி வந்தான் பாரு கடைசி உருட்டியும் போச்சா ஆமா இவனை ஆளை க்ளோஸ் பண்ண ஓடி வந்து வந்து பாவத்துல போச்சு அப்படின்னு ஒரு உனக்கு கொத்தனா மென்ன குறி எப்படி வீவான் கவுந்துட்டாங்க இப்ப நீ என்ன செக்கோ காடு நிற்கிறேன் எங்க போய் வீசாரு குழந்தைங்கள கால் இந்த பக்கம் வீடு பண்ணுங்க அங்க பாடுறாங்க கொத்தனாங்க ஆமா கொத்தல் உண்ட சாதம் கலந்து போச்சு ஓ அடி உண்ட காஞ்சி